அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த கால வினாப்பத்திரங்கள் பார்த்து வந்ததும் யூடியூப்ல இலவசமாக இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். காணொலிகள் பிரயோசனமாக இருந்தால் உங்களினுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு அடுத்ததாக என்னென்ன பாடங்கள் தொடர்பான அப்டேட் வேணுமோ கமெண்ட் பண்ணி கொடுங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற காணொலி 2025ஆம் ஆண்டு காசு பாய்ச்சல் கூற்றோடு தொடர்புடையது. 2025 இறுதியாக இடம்பெற்ற வினாபத்திரத்தினுடைய காசு பாய்ச்சல் கூற்று 6வது ஆனா கேள்வி. காசு பாய்ச்சல் கூற்றோட தொடர்புடைய கேள்விகள் வரைக்கும் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனல்ல பாருங்க, காசு பாய்ச்சல் பற்றிய முழுமையான விளக்கங்கள் போட்டிருக்கேன்னா ஸோ அதில் கொஞ்சம் படிச்சுட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ஈஸியா விளங்கி கொண்டோம். அப்ப இங்க காசு பாய்ச்சல் கூற்று சுரேஷ் கம்பெனி நேர்முறையில கேட்கப்பட்டிருக்கு. நேர்முறையிலான சுரேஷ் கம்பெனியினுடைய சுரேஷ் பிஎல்சி, ஓகே, சுரேஷ் பிஎல்சி கம்பெனியினுடைய 31/3/2025 முடிவடைந்த வருடத்திற்கான காசு பாய்ச்சல் கூற்று வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. நேர்முறையில கேட்டிருக்காங்க. சரியோ, அப்போ மேலதிக தகவல் இருந்து வினா செய்ய தொடங்கி கொண்டு போகணும். நேர்முறைண்டா உங்களுக்கு முதலாவது நேர்முறைண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நீங்கள் பாடம் படிச்சிருக்கேன். நேர்முறையில் வர இந்த வினாவில் வர நுட்பங்கள் வினா அப்படி வந்திருக்கின்றதை மட்டும்தான் இதில் பார்க்குறோம். பாடத்தை விளங்கப்படுத்துறேன். நேர்முறைன்ற என்னன்னு நான் இங்க விளங்கப்படுத்துறேன். நேர்முறையின் படி எப்படி கணக்கு செய்யறன்றதை பார்க்கணும். ஸோ முதலாவது பாருங்க பிள்ளைகள், சுரேஷ் பிஎல்சியின் 31/3/2025 முடிவடைந்த வருடத்திற்கான காசு பாய்ச்சல் கூற்றினை தயாரிப்பதற்காக அதன் புத்தகங்களில் இருந்து பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. சிலதுல பரீட்சை மீறிய தருவாங்க, சிலதுல வருமான கூற்று தருவாங்க. இங்க ஒரு சில தரவுகளை தந்திருக்காங்க. காசு விற்பனை, விற்பனை கிரயம், செயற்பாடு செலவுகள், செலுத்திய வட்டி செலவு, வருமான வரி செலவு, முதலீட்டிற்காக செலுத்திய காசு, இயந்திர கொள்வனவு, சாதாரண பங்கு வளங்கள், சாதாரண பங்குதாரர்களுக்கான பங்கு லாபங்கள், கொஞ்சம் தரவை தந்திருக்காங்க. ஸோ இந்த தரவை ஆரம்பத்துல பதியக்கூடாது. எப்பயும் வினா செய்யக்குள்ள இந்த வினாவினுடைய மேலதிக தகவல், சரி, அந்த மேலதிக தகவல் இருந்து வினாவை ஆரம்பிக்க வேணும். ஸோ இதுல பாருங்க பிள்ளைங்க, நேர்முறை. அப்ப செயற்பாட்டு நடவடிக்கை நேர்முறையில் வரப்போகுது. மீதிகள் தந்திருக்காங்க. நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்பினுடைய மீதிகள், இருப்பு, வியாபார வருமதி, காசும் காசுக்கு சமனானவை, வியாபார கொடுமதிகள், சென்மதி செயற்பாட்டு செலவு, சென்மதி செலுத்த வேண்டிய வரை தந்திருக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க முதலாவது தரவு, சரியா? அப்ப இந்த மீதிகளை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இனி பதிய போற இடங்களுக்கு இதில் தொடர்பானதை தொடர்பு படுத்தி பதிஞ்சு கொண்டு போகணும். முதலாவது பாருங்க, கடன் விற்பனை. அப்ப கடன் விற்பனையில கேள்வி செய்யக்குள்ள தெரியும். இங்க என்னது, இந்த கடன் விற்பனையில இந்த கண்டுபிடிச்ச சொல்லி தரப்போறாங்க. கடன்பட்டோரிடம் பெற்ற காசு கேட்க போறாங்க. அப்ப முதலாவது பாருங்க, கடன் விற்பனைக்கு என்ன இரட்டை பதிவு? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வர விற்பனை கணக்கு செலவு. அப்ப ஈஸியாக உங்களுக்கு செய்கைகள் கூற்று வடிவத்துல தந்தாலும் இந்த கணக்கு வடிவத்துல நீங்கள் செய்கை வழிகளை செய்து பார்க்கறது ஈஸியா இருக்கும். நீங்க கடினப்படுத்த. அப்ப விற்பனை, கடன் விற்பனை, வியாபார வருமதிகள் கணக்கு, அதாவது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வந்து நாங்கள் செய்து பார்க்க போறோம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய ஆரம்ப மீதிகள் ஏற்கனவே தந்திருக்காங்க. இந்த மீதிகளுக்குள்ள பாருங்க, வியாபார வருமதி 9,500 இறுதியில 10,750 ஆரம்பத்துல காணப்படுது. ஆரம்ப மீதி வந்தது 10,750. இந்த வருஷத்துக்குரிய விற்பனை, கடன் விற்பனை தந்திருக்காங்க 32,000. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஓகே, கடன்பட்டோரினுடைய இறுதி மீதி 9,500 தந்திருக்காங்க. அப்போ இறுதியில மீதி சென்றது 9,500 இருக்கும். பதிஞ்சிட்டு போகணும். ஃபர்ஸ்டாவே பேலன்ஸ் பண்ண போகக்கூடாது. ஓர்டர்ல வாசிச்சு கொண்டு போங்க. இப்ப இதுல ஆரம்ப மீதி, இறுதி மீதி பதிஞ்சிட்டா, இந்த விற்பனை, கடன் விற்பனையை பதிஞ்சிட்டா ஓகே, கேள்வி முடிஞ்சு கொண்டு போகும். அடுத்தது பாருங்க, முடிவடைந்த வருடத்துக்கான பெருமான தேவை செலவு 45,000 மற்றும் கொடுத்த கழிவு 50,000 என்பன செயற்பாட்டு செலவுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு. அப்ப செயற்பாட்டு செலவை பத்தி கேட்கிறாங்க. இந்த செயற்பாட்டு செலவுக்குள்ள கவனிங்க,
செயற்பாட்டு செலவு எவ்வளவு இருக்கு பிள்ளைகள் பாருங்க, செயற்பாட்டு செலவுகள் 10,000. ஆகவே ஒரு செயற்பாட்டு செலவு கணக்கு நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வருமான கூற்றுக்கு மாற்றிய செயற்பாட்டு செலவுகள் எவ்வளவாக இருக்கு? 10,000 ஆக இருக்கு. வருமான கூற்றுக்கு மாற்றிய செயற்பாட்டு செலவுகள் 10,000 இருக்கு. அதை பதிஞ்சு கொள்ளும். அந்தந்த இடத்துல தேவையான பதிவுகள் வரதுக்குள்ள பதிஞ்சு கொண்டு போகும். பில் பண்ணி கொண்டு போறதுதான் எங்களுக்கு. தேடி தேடி பதிய போனீங்கன்னா நேரம் போகும். தரப்பட்ட நேரத்துக்குள்ள கேள்வி செய்கிறது கடினமாக இருக்கு. வருமானங்கள் இதுக்குள்ள பாருங்க பிள்ளைகள் தெளிவாக சொல்லி இருக்காங்க. பெருமான தீர்வு 4,500 3,000 பத்தி சொல்றேன். கொடுத்த கழிவு 5,000 என்பன செயற்பாட்டு செலவுகளுக்குள் உள்ளடங்கி உள்ளன. இப்ப 4,500 பெருமான தீர்வு செலவு இருக்குது. பெருமான தீவாகவும் பெருமான தீவு ஆதனம் பொறி உபகரணம் என்ற சொத்தை குறைக்கும். ஆனா பெருமானத்துக்கு இதுலேயும் தனியா போட்டுக்காது. இந்த பெருமானத்துக்கு காசு பாய்ச்சலை ஏற்படுத்தாத செலவு, காசு வெளியால போகாத செலவாக இருக்கு. காசு வெளியால போகாத செலவாக இருக்கு. அடுத்தது பாருங்க, கொடுத்த கழிவு. நிறுவனத்தினுடைய கொடுத்த கழிவை பத்தி சொல்லியிருக்காங்க. கொடுத்த கழிவு எவ்வளவு உள்ளடங்கி இருக்குது? கொடுத்த கழிவு உள்ளடங்கி இருக்கு 500,000. அப்ப கொடுத்த கழிவு கண்டு செலவும் காசு பாய்ச்சலை ஏற்படுத்தாத உருப்படி. கொடுத்த கழிவுக்கு என்ன பதிவு? கொடுத்த கழிவு கணக்கு வரவு செயற்பாட்டு செலவுக்குள்ள வந்திருக்கும். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வியாபார வருமன்கள் கணக்குல கொடுத்த கழிவண்டு 500 செலவுல பகிர்ந்து கொள்ளும். கொடுத்த கழிவண்டு 500 செலவுல பகிர்ந்து கொள்ளும். சரி, இப்ப பாருங்க, இப்ப 3வது செம்மையாக முடிஞ்சு. இப்ப நாங்க இன்னும் இதையும் கூட்டே இல்லை, வடிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றா அவசரமா தேடி தேடி செய்ய போனா பிள்ளைகள் கணக்கு முடிக்கலாது. இந்த 1வதுல பாருங்க, இப்ப முடிவடைந்தது வியாபார வருமதி முடிஞ்சு 2வது செம்மையாக்கள் முடிஞ்சு 3வது செம்மையாக்கள் பதிஞ்சு. தொடர்ச்சியா பதிஞ்சு கொண்டு போனா ஈஸியா இருக்கு. அப்ப நேர்முறைக்கு எது எது தேவையோ அதை பதிஞ்சு கொண்டு போகும். திருப்பி சொல்லியிருக்காங்க பாருங்க, நளினி பிஎல்சியிடம் இருந்து, ஓகே, நாங்கள் கணக்கு செய்யறது சுரேஷ் பிஎல்சி. நளினி பிஎல்சியிடம் இருந்து 1/4/2024 மேலே காட்டப்பட்டுள்ள 28,000 கிரியமான இயந்திரம் ஒன்று கொள்வனம் செய்யப்பட்டது. அப்ப மேல தந்து தரவை பாருங்க, இயந்திரம் கொள்வனம் என்று ஒரு 28,000 இருக்கு. இது நளினி பிஎல்சிட்ட வாங்கியிருக்கான். இதற்காக 20 மில்லியன் காசாக செலுத்தியுள்ளதுடன் மிகுதி தொகையை தீர்ப்பதற்கு அதே நாளில் சாதாரண பங்குகளை வழங்கும். வடிவா வழங்கிக் கொள்ளுங்க. மொத்தம் 28,000 இயந்திரத்தினுடைய பெறுமதி. அது திருப்பியும் சொல்றேன், இந்த 2025 பாஸ் பேப்பரினுடைய தரம் 2024 அதுக்கு முதல் வந்ததை விட இன்னும் ஹை குவாலிட்டியா இருக்கு பேப்பர். அதுக்கான கஷ்டம் இல்லை. நீங்க சரியா விடைய பாடமாக்கி படிச்சீங்கன்னா கேள்வி கடினமா இருக்கு. பாடங்களை விளங்கி படிச்சீங்கன்னா கேள்வி செய்து இலகுவாக இருக்கு. 28,000 20,000 காசு கொடுத்திருக்காங்க. மிச்சம் சாதாரண பங்கு வளங்கள் நடந்து. அப்ப சாதாரண பங்கு வளங்கள் நடந்திருக்குன்னா இயந்திரத்தை வாங்குறதுக்கு 28,000 காசு போயிருக்குமா? 20,000 காசு போயிருக்குமா? 20,000 தான் காசு போயிருக்கு. மிச்சத்துக்கு நிறுவனத்தினுடைய சாதாரண பங்குகளை கொடுத்திருக்காங்க. நீ வச்சுக்கொள்ளு, 8,000க்கு சாதாரண பங்கு வச்சுக்கொள்ளு சொல்லியிருக்காங்க, விளங்கிருக்காங்க. அப்ப இயந்திரம் கொள்வனவு என்று சொல்லி முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வரும் நடைமுறை எல்லா சொத்து மற்றும் அதில் இருந்தான வருமானங்கள் இயந்திரம் கொள்வனம். அப்ப இயந்திரம் கொள்வனம் செய்தா பிள்ளைகள் நிறுவனத்தினுடைய காசு வெளியால போகும் எவ்வளவு? 20,000. ஓகே, 20,000 வெளியால போகும். 28,000 போகுமா? ஏன் 20,000 தான் காசு கொடுத்திருக்கோம். மிச்சத்துக்காக நாங்கள் என்ன கொடுத்திருக்கோம்? எங்களினுடைய நிறுவனத்தினுடைய சாதாரண பங்குகளை வழங்கல் செய்து சாதாரண பங்குகளை வழங்கல் செய்து இதை விளங்கிக் கொண்டோம். ஓகே, தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். அப்ப பதிஞ்சிட்டோம் நாங்க முதலீட்டு நடவடிக்கை கூட்ட இயந்திரம் கொள்வனவு பதிஞ்சிட்டு. ஓகே, அடுத்தது பாருங்க, திருப்பி சொல்லியிருக்காங்க மேலே குறிப்பிட்ட. இப்ப அதே போல இந்த சாதாரண பங்கு வளங்கள் என்ற 8,000
காசு வந்திருப்பா இல்ல, இயந்திரத்தை வாங்கிட்டு காசு வாங்கிட்டு வழக்கமா சாதாரண பங்கு வரும். இங்க இயந்திரத்தை வாங்கிட்டு சாதாரண பங்கு கொடுக்க போனா சாதாரண பங்கு வழக்கங்கள் 8000 தான். என்ன ஏற்பட்டிருக்காது பிள்ளைகள், எங்களுக்கு காசு உட்பாய்ச்சல் வந்திருக்காது. இந்த இயந்திரத்தை வாங்கி போட்டு கொடுக்குறோம், காசு வாங்கிட்டு பங்குகளை கொடுக்கும். ஓகே, அப்ப இதுல பாருங்க திருப்பி அதை பத்தி டீட்டெயில் தந்திருக்காங்க. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 25,000 சாதாரண பங்கு வளங்களானது பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. அப்ப முதல் முன்னுக்கு தரவை பாருங்க, இல்ல பங்கு வளங்கள் என்று ஒரு 25,000 இது எப்படி வந்திருக்கு. அதுல 12,000 நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்டு, நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்ட உபகார பங்கு வளங்கள் என்று சொல்லுவோம். உபகார பங்கு வளங்களுக்கு காசு பாய்ச்சல் ஏற்படாது. இயந்திரத்தை கொள்வனம் செய்வதற்காக பங்குகள் வளங்கள் செய்யப்பட்டது. இங்க தொகை இப்ப 4வது மேலதிக தகவல் தான் தொகை எடுக்கணும். எவ்வளவு 4வதுல 8,000, நாங்க இப்ப சொன்னோம் 8,000. அப்போ 8,000 இயந்திரங்களை கொள்வனம் செய்வதற்காக மிச்ச காசுக்காண்டி சாதாரண பங்குகள். அப்ப மொத்த 25,000த்துல 12,000 உபகார வளங்கள் செய்யப்பட்டிருக்கு, 8,000 நிறுவனத்தினுடைய இயந்திரத்தை வாங்குறதுக்காண்டி கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுக்கும் காசு பாய்ச்சல் ஏற்படாது, காசு உட்பாய்ச்சல் ஏற்படாது. அதுக்கு பிறகு பிள்ளை காசு பங்கு பொது வளங்கள் பங்குகள் பொது வளங்கள் செய்யப்பட்டிருக்கு. சரியா, ஜெனரல் இஷ்யூ செஞ்சிருக்காங்க. ஓகே, பொது வளங்கள் நடந்திருக்கு. எவ்வளவு, மொத்தம் 25,000த்துல 12,000 உபகார வளங்கள், 8,000 இயந்திரத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. அப்ப மிச்சம் காசு வாங்கிட்டு பங்கு வளங்கள் கொடுத்தது, பங்கு வளங்கள் செய்தது எவ்வளவாக இருக்கும், 5,000 இருக்கும். 5,000க்காக மட்டும்தான் பங்கு வளங்களால் பெற்ற காசு. சரியா, அப்ப பங்கு பொது வளங்கள், இடைக்கால பொது வளங்கள், பங்கு பொது வளங்கள் எவ்வளவு வந்திருக்கும் பிள்ளைகள், 5,000 தான் காசு உட்பாய்ச்சலை ஏற்படுத்தும். 25,000 கொண்டு வந்து போடக்கூடாது. 12,000 உபகார வளங்களால கிடைச்சிருக்குது, மிச்சம் இயந்திரம் தான் கிடைச்சிருக்கு, காசு வந்திருக்கு. காசு பாய்ச்சல் குற்றம் முழுக்க முழுக்க காசு காசு வந்திருக்கு, காசு போய். ஓகே, இப்ப சில பேர் இந்த தரவுகளை வித்தியாசமா பார்க்கல, புதுசா ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு தரைக்குள்ள குழம்புறது ஒன்றும் குழம்பு தரும். நான் தான் சொல்றேன், பாடத்துல தெளிவு இருந்தா கேள்வி எப்படி இருந்தாலும் சிக்கலாம். கனவிதமா கேள்விகளை உருவாக்கலாம், கனவிதமான பேட்டர்ன்ஸ், கனவிதமான ஸ்ட்ரக்சர், கனவிதமான சார்ட்ஸை போட்டு படங்களை போட்டு புதுசு புதுசா கேள்வி வரும். நாங்க பயப்படக்கூடாது, எப்படி கேள்வி வந்தாலும் விட ஒன்றுதான். நீங்க விட யோசிச்சு பாருங்க, காசு பாய்ச்சல் போட்டு ஒரே மாதிரி தான் வரும், கேள்விதான் மாறி மாறி வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, மேலே தரப்பட்டுள்ள சாதாரண பங்குகளுக்கான பங்கு லாபம் 3,000 பின்வருமாறு கணிக்கப்பட்டு. இதுல பாருங்க, முன்னுக்கு தந்த தகவல்கள்ல கடைசி தகவல் சாதாரண பங்குதாரர்களுக்கான பங்கு லாபம் 3,000 தந்திருக்காங்க. எப்படி இந்த 3,000 வந்திருக்கு, அதுக்காண்டி அதெல்லாம் சரியான இல்லை, இதை வச்சுக்கொண்டு சரியா பிள்ளையான்னு நாங்கள் தான் தீர்மானம். சாதாரண பங்குதாரர்களுக்கு செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 2,500. இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினா காசு வழியால போகும். எவ்வளவு இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியிருக்காங்க, 2,500. அப்ப காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது, இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது 2,500, காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். இறுதி பங்கு லாபம் பிரேரித்தது குறிப்புகள்ல காட்டுவோம் பிள்ளைகள், இது நிதி கூற்றுக்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த 1,500 காசு பாய்ச்சலை ஏற்படுத்தாத உருப்படி. அடுத்தது பாருங்க, முதலீட்டில் இருந்து பெறப்பட்ட பங்கு லாபம். முதலீடுகள்ல இருந்து பங்கு லாபம் பெறப்பட்டா நாங்கள் அதனை எங்க காட்டணும், முதலீட்டு வருமானமாக காட்டும், முதலீட்டு நடவடிக்கை. இவங்க என்ன செய்திருக்காங்க, தாங்க கொடுத்த பங்கு லாபத்துல அதை கழிச்சு விட்டுருக்காங்க. அப்படி கழிக்கலுமா, கழிக்க இயலாது. அப்ப இந்த 1,000 நீங்கள் எங்க பதியோணும், முதலீட்டினால் பெற்ற பங்கு லாபம் முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள காட்டப்படணும். பெற்ற பங்கு லாபம் காசு வந்திருக்கும். எவ்வளவு காசு வந்திருக்கும், 1,000, 1 மில்லியன் காசு வந்திருக்கும். முதலீடுகளினால் பெற்ற பங்கு லாபம் 1 மில்லியன் காசு வந்திருக்கும். ஓகே, ஈஸியா வழங்கி கொண்டீங்கன்னா சுலபமா இருக்கும் பிள்ளைகள். இப்படி கழிக்க இயலாது. வழக்கமா நீங்க கழிச்சு படிச்சிருக்க மாட்டீங்க, இங்க கழிச்சு தந்திருக்காங்களோ இது சரியா இருக்கும்னு யோசிக்க தேவை. ஓகே, அப்ப இதுக்குள்ள சேர்க்க கூடாது, அது முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வரும். இப்ப பாருங்க, மேலதிக தகவல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு
டக்குன்னு முடிஞ்சு. இது ஒரு சின்ன ஒரு கேள்வி, பார்க்க பெரிய கேள்வி போல இருக்கு. 20 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. 10 நிமிஷத்துல 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்வி. இனி பாருங்க பிள்ளைகள், இந்த மேலே இருக்கிறத பதிஞ்சு கொண்டு போகும். காசு விற்பனை 36,500 எங்க வரும்? காசு விற்பனை செயற்பாட்டு நடவடிக்கையில காசு உட்பாய்ச்சலை ஏற்படுத்தும். காசு விற்பனை பாருங்க எவ்வளவு வந்திருக்கு, 36,500. அப்ப செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள காசு விற்பனை ₹36,500 காசு உட்பாய்ச்சலை ஏற்படுத்தும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், விற்பனை கிரயம். விற்பனை கிரயம் காசு பாய்ச்சலை ஏற்படுத்துமா இல்லை? அப்ப விற்பனை கிரயத்துல நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? கொள்வனவு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கும். ஓகே, கொள்வனவு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதுல கொள்வனவு 30,000 விற்பனை கிரயம். விற்பனை கிரயத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகே, 30,000 விற்பனை கிரயத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆரம்ப இருப்போட என்ன, ஆரம்ப இருப்போட ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்பு கழிச்சா விற்பனை கிரயம் வரும். அப்ப இங்க இருப்புகள் சம்பந்தமாக தந்திருக்காங்க பாருங்க. ஆரம்ப இருப்பு 6,500, கொள்வனவு தரையில, இறுதி இருப்பு தந்திருக்காங்க 8,000. அப்ப ஆரம்ப இருப்பை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? விற்பனை கிரயம் கிடைக்கும். ஆகவே நாங்கள் இதுல இருந்து என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? கடன் கொள்வனவு. சரி, கொள்வனவு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கண்டுபிடிக்கலாம். எங்க கொள்வனவு என்றது பிள்ளைகள் விற்பனை பாருங்க, காசு விற்பனை தனியாக தந்திருக்காங்க. சரியா? அடுத்தது கொள்வனவுகள் எல்லாம் கடன் கொள்வனவு தர இல்லை. இப்ப தந்த தரவின்படி நீங்கள் கடன் கொள்வனவாகத்தான் எடுக்க வேண்டும். சரியா? ஏனென்றா காசு விற்பனை தந்திருக்காங்க, கடன் பட்டோர் தந்ததால அங்க கடன் விற்பனையும் தந்திருக்காங்க. கடன் பட்டோர் தந்ததால கடன் விற்பனையும் தந்திருக்காங்க. இப்ப இதை நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும்? கடன் கொள்வனவா தான் எடுக்கணும், சொல்லாட்டிக்கும் கூட. இதுல பாருங்க எவ்வளவு தொகை வரப்போகுது. 30,000 8,000 கூட்டி 6,500 கழிச்சிங்க என்றால் 31,500 கடன் கொள்வனவாக இருக்கு. 31,500 கடன் கொள்வனவாக இருக்கு. சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். அப்ப இந்த கடன் கொள்வனவு முழுக்க காசு பாய்ச்சலை ஏற்படுத்துமா இல்லை? பாருங்க, வியாபார கொடுக்குமதிகள், அதாவது வியாபார கடன் கொடுத்தோர் ஆரம்பத்துல பாருங்க பிள்ளைகள் 6,250, 6,250. இறுதியில பாருங்க பிள்ளைகள் மீதி சென்றது தந்திருக்காங்க 4,750, 4,750. ஓகே, இதுல பாருங்க பிள்ளைகள் அடுத்ததாக கடன் கொள்வனவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 31,500. சாரி பிள்ளைகள், மாறி போட்டோம். இதுல பாருங்க ஆரம்ப மீதி கடன் கொடுத்தோர் பொறுப்பு செலவு பக்கத்துல போடுவோம் என்ன. ஆரம்ப மீதி மீதி வந்தது 6,250, மீதி சென்றது 4,750 இறுதி மீதி. இப்ப கடன் கொள்வனவு இதுல தந்திருக்காங்க எவ்வளவு? கடன் கொள்வனவு இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 31,500. இதுல இருந்து என்னத்தை கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள்? கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வருது? ஆரம்ப மீதி 6,250, வியாபார கொடுக்குமதிகள் 30,000. ஓகே, ரெண்டையும் கூட்டம் 3,750. இப்ப கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு 33,000 வருது என்ன.
சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஓகே, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு 33. இங்க கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு தான் காசு பாய்ச்சலை ஏற்படுத்தும். சரிதானே? கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு தான் காசு பாய்ச்சலை ஏற்படுத்தும். அப்ப வியாபார வருமதிகளை இப்ப கூட்டுங்க. 42,750. ஓகே, 42,750. ஆகவே மொத்தமாக காசு செலுத்தியது, காசு பெற்றது, கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு எவ்வளவு வரப்போகுது? 32,750 வரும். 32,750. அப்ப இதை கண்டுபிடிக்கணும். கடன் பட்டோரிடம் பெற்ற காசு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு எவ்வளவு? கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 32,750. காசு உட்பாய்ச்சலை ஏற்படுத்தும். கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு, காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும் பிள்ளைகள் 33,000 இருக்கு. ரைட்டுதான். வியாபார வருமதி கொடுக்குமதி என்றதை பயன்படுத்தினாலும் ஓகே. வியாபார வருமதியாளரிடம் பெற்ற காசு வியாபார சென்மதியாளருக்கு செலுத்திய காசு என்று பதிஞ்சாலும் ஓகே. இப்ப பாருங்க, இப்ப முதலாவது ஓகே, ரெண்டாவது ஓகே. செயற்பாட்டு செலவுகள் 18. இந்த செயற்பாட்டு செலவுகள்ல பிள்ளைகள் பாருங்க, ஆரம்ப இறுதியில சென்மதி செயற்பாடு செலவு இருக்கு. ஆரம்பத்துல சென்மதி செயற்பாடு செலவு 600 இருக்கு. அப்ப செயற்பாட்டு செலவு கணக்குல ஆரம்பம் சென்மதி, ஓகே, நடைமுறை பொறுப்பு என்ன? ஆரம்பம் சென்மதி, செலவு பக்கத்துல போடும். எவ்வளவு ஆரம்பத்துல சென்மதியாக இருக்குது? 600. செயற்பாடு செலவு இறுதியில சென்மதி சொல்லியிருக்காங்க. இறுதியில சென்மதி உரிய செலவு கணக்கு வரவு என்ன பிள்ளைகள்? 1000 சென்மதியாக இருக்கு. இதை நீங்கள் சமப்படுத்தி பார்த்தா பிள்ளைகள் 10,600, 10,600 காசாக செலுத்திய செயற்பாட்டு செலவுகள், காசாக செலுத்திய செயற்பாட்டு செலவுகள் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல ஏன் பெருமானத்தையும் கொடுத்த கழிவையும் தனியா போட்டிருக்கிறேன்டா, இந்த பெருமானத்தையும் கொடுத்த கழிவும் காசு பாய்ச்சலை ஏற்படுத்தாத உருப்படி. அப்ப இலகுவாடிகள் செயற்பாட்டு செலவு செலுத்தியது எவ்வளவு வருது? 4,600 வருது. நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அப்ப செயற்பாட்டு செலவு செலுத்தியது, அப்ப வழக்கமாக செயற்பாட்டு செலவு எதை சொல்லுவோம்? விநியோக செலவு, நிர்வாக செலவு. செயற்பாட்டு செலவு செலுத்தியது, ஓகே, காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும் 4,200 இருக்கு. சரி, கேள்வி முடிஞ்சு கொண்டு போகும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வருமான வரி செலவு. இந்த வருடத்துக்குரிய வருமான வரி செலவு, வருமான வரி தொடர்பாக சென்மதிகள் இருக்குது, ஏற்பாடு இருக்குது. அப்ப இந்த முறை வருமான வரி செலவீனம், வருமான கூற்றுல இனங்காணப்பட்ட செலவீனம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3,500. ஓகே, அப்ப வருமான கூற்றுல இனங்காணப்பட்ட வருமான வரி செலவீனம் 3,500 இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, ஆரம்பத்துல சென்மதிகள் 1,250. பாருங்க, செலுத்த வேண்டிய வருமான வரி 1,250. இறுதியில சென்மதி இறுதியில சென்மதி 850 இருக்கு. இதுல இருந்து நீங்கள் என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க? காசாக செலுத்திய வருமான வரி. காசாக செலுத்த இந்த டிஃபார்ம் செய்து பழகிறதுலே இலகுவானது. காசு பாய்ச்சல் கூற்றுக்கு இது பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மெட்ல தான் செய்ய வழியாகத்தான் காட்டுறாங்க. நீங்க உங்களுக்கு எது ஃபேமிலியரா இருக்குதோ, எது இலகுவாக இருக்கோ அதை செய்து கொடுங்க. ஓகே, எவ்வளவு வரப்போகுது? 3,900 இருக்கு. காசாக செலுத்தப்பட்ட வருமான வரி 3,900 தான் காட்டணுமே ஒழிய வேற எதையும் காட்டுறது. ஓகே, வேற எதையும் காட்டுறது கிடையாது. ஓகே, அப்ப செலுத்திய வரி
செலுத்திய வரி 3900 காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும் செலுத்திய வரி. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த வருமான வரிக்கு மேல ஒன்னொன்று விடுபட்டுட்டு வட்டி செலவு. வட்டி செலவு 6000 இருக்கு. நீங்க நினைக்க கூட வட்டி செயற்பாட்டு செலவுக்குள்ள இருக்கும். ஏன்னா செயற்பாட்டு செலவு தனியா தந்திருக்கு, வட்டி செலவு தனியா தந்திருக்கு. அடுத்தது செயற்பாட்டு செலவு என்று வழக்கமா சொல்றது நிர்வாக செலவு, விநியோக செலவு. ஓகே, இப்ப வட்டி செலவு பிள்ளைகள் சென்மதி முற்பணம் இருக்குதா? இல்ல, சென்மதிகள் முற்பணம் இல்லை என்றால் 6000 ரூபாய் வட்டி செலவும் என்ன செய்யப்பட்டிருக்கும் பிள்ளைகள்? காசாக செலுத்தப்பட்டிருக்கும். சென்மதி முற்பணம் இல்லை என்றால் வட்டி செலவு முழுக்க என்ன நடந்துடுது? காசு செலுத்தப்பட்டிருக்கு. காசு செலுத்தப்பட்டிருக்கு. ஆகவே செலுத்திய வட்டி கண்டு 6000 ரூபாய் செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள காட்டும். சென்மதி முற்பணம் இருந்தா இப்ப வருமான வரி போல சீராக்கம் செய்து காசாக செலுத்தியதை கண்டுபிடிக்கணும். இங்க தர இல்லை. ஆகவே 6000 ரூபாவும் செலுத்தப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, பங்குகளின் மீதான முதலீட்டிற்காக செலுத்திய காசு 12000. முதலீடுகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. முதலீடுகள் கொள்வனவு செய்யப்பட்டா காசு வெளியால போகும். முதலீடு கொள்வனவு, முதலீடுகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு 12000 முதலீடுகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப முதலீட்டு நடவடிக்கையில் அது காசு வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். சரி, அது நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள வரும். முதலீடுகள் கொள்வனவு செய்தா முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வரும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இயந்திர கொள்வனவு அது நாங்கள் சீராக்கம் செய்துட்டோம். பங்கு வளங்கள் பங்கு லாபம் செலுத்தியது 15. இவ்வளவு தான் கேள்வி. இதுல இருக்க மிகவும் சின்ன ஒரு கேள்வி, பெரிய கடினமான கேள்வி இல்லை. இலகுவாக நீங்கள் 20க்கு 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்வி. செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான காசு பாய்ச்சல் 31650. ஓகே, செலுத்திய வட்டி செலுத்திய வரி இரண்டையும் கூட்டி 9900 கழிக்கோணம். செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான காசு பாய்ச்சல் 21750. 21750. முதலீட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல் 3 விஷயம் -31000. எல்லாம் நேர் எழுதி தெளிவா நீட்டா செய்யணும் என்ன. ஓகே, அடுத்தது பாருங்க, நிதியீட்டல் நடவடிக்கைக்குள்ள ஒரே ஒரு காசு பாய்ச்சல், 2 காசு பாய்ச்சல் நடவடிக்கை வந்திருக்கு. ரெண்டையும் கூட்டி நீங்கள் என்றால் 2500 காசு உட்பாய்ச்சல். ஆகவே இந்த 3ஐயும் கூட்டினா ஆண்டுக்கான தேறிய காசு பாய்ச்சல் 6750 மைனஸ்ல வருது. ஓகே, இதோட ஆரம்பத்துல காசு மற்றும் காசுக்கு சமனானவைகள் தந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு? 1100. 1100 பிளஸ்ல இருக்கு. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 5650 மைனஸ்ல வருது. பாருங்க, சரியா வருது. இறுதியில காசு மற்றும் காசுக்கு சமனானவை மைனஸ்ல வந்துருக்கு. ஏன் மைனஸ்ல வந்திருக்குன்னா, நீங்க 6000 மைனஸ்ல வந்தா சரிதானே, கணக்கு முடிஞ்சு. 20க்கு 20 மார்க்ஸ் வந்து. ஓகே, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. மிகவும் இலகுவான கேள்வி பிள்ளைகள். கேள்விதான் புதுசா இருக்கு, ஆனா விட சரியான சிம்பிள், வெரி சிம்பிள். உங்களினுடைய நண்பர்களுக்கு பிரயோசனமா இருந்தா பயந்து கொள்ளுங்க. நன்றி.